கடன் பிரச்சனை தீரணும், பணம் நம்மக்கிட்ட சேர தொடங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நாளை தினத்த தவற விடாதீங்க. ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு நேரம். இந்த நேரத்தில இந்த ஒரு பொருள மட்டும் நீங்க பூஜை அறையில வைங்க. கண்டிப்பா நீங்க கேட்கக்கூடிய அனைத்து விஷயமே நடக்க ஆரம்பிக்கும். அந்த பொருள் என்ன? அதை எப்படி நம்ம பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யணும்? இந்த மாரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலா பதிவில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பிரணவ சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆல்ரெடி நம்ம அபிஜித் நட்சத்திர நேரம் அதுனா என்ன? அது எந்த நேரத்தில வரும்? குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் எப்படி நம்ம அத கண்டுபிடிக்கணும்? இந்த மாரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஆல்ரெடி பதிவில போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா, எண்ட்ல குடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, அபிஜித் நேரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை அறையில வைக்க வேண்டிய பொருள், பூஜை அறையில என்ன வழிபாடு செய்யணும் இதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நாளைய தினம் அபிஜித் நட்சத்திர நேரம் பார்த்தீங்கன்னா, சரியா மாலை 6 மணி 18 நிமிடத்துக்கு ஸ்டார்ட் ஆகி 6 மணி 42க்கு முடியுது. ஸோ இந்த நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது நடக்கவே நடக்காது, இது தீரவே தீராது அப்படின்ற கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இந்த நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் எளிமையாக நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற விஷயங்கள் நடக்கும். ஸோ 6 மணிக்கே நீங்கள் வீட்டில் பூஜைகளை விளக்கேற்றி வச்சுக்கோங்க. கிருஷ்ண பரமாத்மா படம் இருக்குது, இல்லை கிருஷ்ணர் சிலை இருந்தால் அந்த கிருஷ்ணர் சிலைக்கு முன்னாடி 2 அகல் விளக்கு தனியாக ஏற்றிக்கோங்க. இன்கேஸ் சிலை இல்லை, ஃபோட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல, தனியாக அகல் விளக்கு 2 ஏற்றி வச்சுக்கோங்க. சரியாக நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அபிஜித் நேரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை வேண்டுங்க. ஸோ இது வேண்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரே ஒரு கைப்பிடி அவல், ஸோ வெள்ளை அவல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அவலை ஒரு கைப்பிடி நீங்கள் மனதார கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டிட்டு, இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பணம் தேவை அதற்கு அப்படின்னா அதை வேண்டிக்கோங்க. என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும், என்கிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும், செல்வம் சேரணும்னு சொல்லி வேண்டிட்டு அந்த ஒரு கைப்பிடி அவலை பூஜை அறையில் வச்சுருங்க. இன்கேஸ் பூஜை அறையில் அவல் வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு ஸ்பூன் அளவில் ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு வைக்கலாம். நாளை தினம் செவ்வாய்க்கிழமை அப்படின்றனால முருகப்பெருமான மனதார வேண்டி இதையும் நீங்கள் செய்யலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி குசேலர் கதை தெரியும். ஒரு கைப்பிடி அவலை வைத்து அவர் எப்படி செல்வாதிபதி ஆனார் அப்படின்ற கதையும் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு கைப்பிடி அவல் மட்டும் நீங்கள் வைத்து வழிபாடு செய்யுங்க. முடியாத பட்சத்தில் துவரம்பருப்பு வைத்து வழிபாடு செய்யுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் மட்டும்தான் வைக்கணும். ஸோ அதற்கு முன்னாடியே நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது, பூஜைகள் செய்கிறது, இது எல்லாமே நீங்கள் அதுக்கு முன்னாடியே முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்கேஸ் பூஜை அந்த நேரத்தில் செய்ய முடியலனா விளக்கேற்றி நீங்கள் உங்களுடைய விளக்கேற்றி விட்டுட்டு ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது எல்லாமே வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக உட்காந்து உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜைகளை செய்து நிறைவு செய்யலாம். இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், கிடைக்கும். அதனால் நேர்மையாக, அதாவது மற்ற விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்ம ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தவறான விஷயங்களுக்கு அதை பயன்படுத்துவாங்க அந்த நேரத்தை. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் நேர்மையாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்கேஸ் இப்போ நீங்கள் இந்த டைமில் வீட்டில் இல்லை, வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய முடியல, வெளியே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் அந்த டைமில் மனதார உங்களுடைய வேண்டுதல்கள் மட்டும் வைங்க. அவல் வச்சு வழிபாடு செய்ய முடியல, துவரம் பருப்பு வைக்க முடியல, இந்த மாதிரி எது இருந்தாலும் ஓகே. அந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்கோம், அதிலேருந்து எப்படா வெளியே வருவோம் அப்படின்ற ஒரு கவலையில் இருக்கீங்கன்னா, இந்த நேரம் உங்களுக்கானது. உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாற ஆரம்பிக்கும். நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் நாளைய தினம் நான் எப்போவுமே ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், தான தர்மங்கள் செய்கிறது உங்களுக்கு எப்போவுமே உங்களுடைய கர்ம வினையை தீர்க்கும். அந்த கர்ம வினை தீர்ந்தாலே உங்களுடைய கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும், உங்களுடைய கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான். ஸோ நாளைய தினம் நீங்கள் எப்பொழுதும் போல் வாசலில் கொஞ்சமாக வெல்லம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, இல்லை நார்மல் ஒயிட் சுகர், ஏதாச்சும் ஒரு சில பொருட்கள் உங்ககிட்ட இருக்கும் கண்டிப்பாக, இந்த 3 பொருளில். ஸோ அப்போ அந்த ஒரு பொருளை மட்டும் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வாசலுக்கு வெளியே, வீட்டுக்கு வெளியே மரம் இருக்குது, மண்பாங்கான இடம் இருக்குது, செடிகள் இருக்குன்னா அங்கே உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி தூவி விட்டுடுங்க. தூவி விட்டுட்டதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்குள்ளே அதாவது இது எல்லாமே நீங்கள் அந்த அபிஜித் நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சிடணும். ஸோ அதே மாதிரி அந்த மண்பாங்கான இடம் இல்லை, மரம் இல்லை, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும், வெளியே இருட்டாக இருக்குது, இல்லை புதர்கள் இருக்குது, அந்த டைம்லலாம் போக முடியாது. ஏன்னா நம்ம செய்யும்பொழுது சேஃபாக செய்யணும் கண்டிப்பாக. இருட்டில், நைட்டில், ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, நைட் டைமில் இரவுக்குள்ளே நீங்கள் இதை செய்யுங்க, தூக்கி போடுங்க இதெல்லாம் சொல்லிட்டு. அப்படி செய்யும் பொழுது எப்பொழுதுமே நம்ம கேர்ஃபுல்லாக, பூச்சிலாம் இருக்குன்னா அந்த மாதிரியான இடங்களுக்கு நைட் டைம்லலாம் நம்ம போய் இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ நம்ம வீட்டுக்கு வாசல், அதாவது நம்மளுடைய நிலைவாசல் இருக்குது பார்த்தீங்களா, வாசலுக்கு வெளிப்பக்கம் ரைட்லேயே நீங்கள் அதை செஞ்சிடலாம். ஸோ நம்ம மண்ணில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைமில் புதர்கிட்ட, செடிக்கிட்டலாம் போய் எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது.
அதனால தான் நான் உங்களுக்கு எளிமையா சொல்லியிருப்பேன். வாசலுக்கு வெளிப்பக்கம் ரைட் சைட்ல செஞ்சுருங்க. இல்ல லெஃப்ட் சைட்ல செஞ்சுருங்க. உங்களுடைய தலைவாசல் வீட்டுக்குள்ள வரீங்க பார்த்தீங்களா? அங்க வச்சுருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த எறும்புகளுக்கு வைக்கக்கூடிய அந்த தானம் பத்திலாம் உங்களுக்கு சொல்லும்போதே தெளிவா சொல்லியிருப்பேன் அந்த பதிவிலே. அதே மாதிரி தான் இப்ப நீங்க 6 மணிக்கு செய்ய போறீங்க அப்படின்னா, வெளியே இடம் இருக்குன்னா, அங்க போய் போட்டுட்டு வந்துருங்க. இல்லாத பட்சத்தில உங்களுடைய வீட்டோட தலைவாசல் இருக்கு பார்த்தீங்களா? வீட்டுக்குள்ள வரும்ல, அந்த வாசலுக்கு வெளிப்பக்கமா ரைட் சைட்ல கொஞ்சமா இந்த வெல்லம், சர்க்கரை இல்ல நாட்டு சர்க்கரை தூவி விட்டுட்டு வந்துருங்க. வந்துட்டு சரியா நான் சொன்ன அந்த அபிஜித் நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக மனதார ஒருமுகப்படுத்தி நீங்கள் வேண்டி பாருங்கள். ஒரு சில நாட்களே அது நடக்கும். நமக்கா இது நடந்துச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆச்சரியம் மூட்டக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். நமக்கு தெரியும். ஆல்ரெடி போன பதிவிலேயே சொல்லியிருப்பேன். 27 நட்சத்திரங்கள் தான் நிறைய பேருக்கு தெரியும். பட் 28வது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நேரத்தை தான் குறிப்பாக அந்த 24 நிமிடம் அதை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். இப்போ வீடு வாங்கணும், இல்லை திருமணம் நடக்கணும், உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு வேண்டுதலை மட்டும் அந்த 24 நிமிடமும் மனதார நீங்கள் சொல்லி வேண்டிக்கோங்க. கிருஷ்ணர் படம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த 2 விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. விளக்கேற்ற முடியல, வெளியே இருக்கேன், வேலையில் இருக்கனாலும் சரி அந்த 24 மணி நேரத்தை நீங்கள் தவற விடாமல் உங்கள் வேண்டுதலை மனதை ஒருமுகப்படுத்தி செய்யுங்க. இதை வந்து அனைத்து மதத்தினருமே நீங்கள் செய்யலாம். அந்த நேரம் ரொம்ப முக்கியமானது. பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். இப்போ நீங்கள் பூஜை அறையில் துவரம்பருப்பு அப்படி இல்லைன்னா அவல் வைத்து வழிபாடு செஞ்சுருப்பீங்க. அந்த அவல் இல்லை துவரம்பருப்பை என்ன செய்யலாம்? இல்லை 2 பொருளுமே வைக்கலாமான்னா 2 பொருளுமே நீங்கள் வைக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். செவ்வாய் ஓரையை பயன்படுத்திக்கோங்க. இரவு 8 to 9 அந்த செவ்வாய் ஓரையில் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்ததுக்கப்புறமா அடுத்த நாள் அதை பறவைகளுக்கு தானமாக போட்டு சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் இந்த 8 to 9 அந்த நேரத்தையும் நீங்கள் தவற விடாதீங்க. குறிப்பாக அபிஜித் நட்சத்திர நேரத்துலையும் நீங்கள் செய்யும் பொழுதும் நீங்கள் அதை வேண்டிக்கலாம். ஸோ அப்போ அடுத்த நாள் அந்த ஒரு நாள் முழுவதுமே இரவு முழுவதுமே பூஜையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை அடுத்த நாள் பறவைகளுக்கு போட்டுடுங்க. இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு செய்யும்போது. நம்பிக்கை இல்லாமல் நம்ம வந்து செய்யணுமேன்னு ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யணும். இப்போது நீங்கள் ஒரு சில டைம் நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மைத்திரேய முகூர்த்தம், அபிஜித் நட்சத்திரம் இந்த மாதிரி நிறைய டைம் வந்து ரொம்ப குறிப்பாக நம்ம பயன்படுத்திப்போம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டைம். நம்ம அந்த டைமில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த நேரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வாட்டி வரதுக்கு 1 நாள் 2 நாள் முடியே சொல்லிடுறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக வேண்டுங்க, அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் பிரணவ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கல நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.